அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முனைவர் மாலதி. நான் வேளாண் அறிவியல் மையத்தில் மனையியல் தொழில்நுட்ப வல்லுநராக கடந்த 10 வருடமாக பணிபுரிந்து வருகிறேன். இந்த வேளாண் அறிவியல் மையமானது கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் உணவுப் பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்கு மிக மிக அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று உணவு. அந்த உணவை நமக்கு உற்பத்தி பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள். அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை அதிக லாபத்திற்கு பல சமயங்களில் விற்பனை செய்ய முடிவதில்லை. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு விற்பனை விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இன்னொன்று நம்மளுடைய இப்போ தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் நம்ம சேமித்து வைக்க முடியும். அதே காய்கறி, பழங்கள், கீரைகள் இதை நம்மளால் அதிக நாட்கள் சேமித்து வைக்க முடியாது. அப்படிப்பட்ட உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பதன் மூலம் அவங்க அதிக லாபம் பெறலாம். இது விவசாயிகளாகவும் இருக்கிறவங்களும் செய்யலாம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பண்ணை மகளிராகட்டும், நார்மல் சுய உதவிக்குழுவில் இருப்பவங்களாகட்டும் எல்லாருமே இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்து பயனடையலாம். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் முருங்கையும் வாழையும் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது அதிக அளவு முருங்கை சீசனில் பார்த்தோம் அப்படின்னம்னா குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்ய முடிகிறது. இப்போ அந்த முருங்கையை பார்த்தோம் அப்படின்னம்னா முருங்கை இலையை காய வச்சு பல விதங்களில் நம்ம மதிப்பு கூட்டி விற்கலாம். அது இல்லாமல் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அதை ஊறுகாய், தொக்கு, அப்புறம் சூப் மிக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதிக விற்பனை விலைக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. வாழையும் உலர வச்சு மதிப்பு கூட்டி நம்ம அதிக லாபம் பெற முடியும். இப்போ வேளாண் அறிவியல் மையத்தில் இது குறித்த பயிற்சிகள் இலவசமாக நம்ம தந்துட்டுருக்கோம். கரூர் மாவட்ட விவசாயிகள் அப்படின்னா இலவசமாகவே இந்த பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தோடு சொல்லித்தரப்படுகிறது. இது ஒன்று மக்கள் வேளாண் அறிவியல் மையத்திற்கும் பயனடையலாம், அல்லது அவரவர் இடத்திற்கே போய் நம்ம பயிற்சிகள் தந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒன்லி நம்ம பயிற்சி மட்டும் கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது. இப்போ அந்த பொருளை எப்படி நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் பாக்கெட்டில் போடலாம். இப்போ உதாரணத்திற்கு ஊறுகாய் அப்படின்னா நம்ம கண்ணாடி பாட்டில்லையும் போடலாம், பிளாஸ்டிக் பெட் ஜார்ஸ்லையும் போடலாம், டெட்ரா பேக்லேயும் நம்ம போட்டு சேல் பண்ணலாம். அப்புறம் இதே உலர் பொருட்களாக இருந்ததுன்னா பாலி கவர்லேயும், அலுமினியம் ஃபாயில்ஸ் இந்த மாதிரி கவர்லேயும் நம்ம போட்டு சேல் பண்ண முடியும். இதில் நம்ம பாக்ஸ்லேயும் போட்டு நம்ம சேல் பண்ணலாம். இதே சத்து மாவு இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வடிவமைக்கப்பட்ட பாக்கெட்டில் போட்டு நம்ம சேல் பண்ண முடியும். இதாவது உணவுப் பொருளின் நிலை குறித்து அதனுடைய பாக்கெட் மாறும். அப்புறம் லேபிள் நம்ம எப்படி போடணும், எப்படி அதுக்கான நம்ம வடிவமைப்பும் நம்ம பண்ணித்தரோம். அப்புறம் பார்த்தோம்னா FSSAI சர்டிஃபிகேட், உணவு தரச்சான்று, இதுவும் நம்ம எப்படி மக்கள் எளிதில் பெறலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விளக்கமாக உங்களுக்கு தரோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய சவாலாக இருப்பது மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் நம்ம ஒன்று லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அல்லது இணைய வழிகள் மூலமும் நம்ம நம்மளுடைய உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்யலாம். அதுக்கான பயிற்சிகளும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் தந்துட்டுருக்கோம். இது தவிர வேளாண் அறிவியல் மையத்தில் சிறு தானியங்கள் கொண்டு, அதாவது சிறுதானியம், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் கொண்டு நம்ம சத்து மாவு ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம். அப்புறம் சிறுதானிய உருண்டை, நிலக்கடலை உருண்டை, நிலக்கடலை சாதப்பொடி, எள் சாதப்பொடி, ஜாம், ஜூஸஸ் அதெல்லாம் என்னென்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனை செஞ்சுக்கிட்டு வரோம். இதில் ஆர்வம் இருக்கிறவங்க வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளலாம். நம்மக்கிட்ட வேளாண் அறிவியல் மையத்தில் வாங்கியும் நம்ம விற்பனை செய்யலாம், அல்லது அவரவரே உற்பத்தி செய்தும் விற்பனைகள் செய்யலாம். இது முழுக்க அவரவர் தேவையை சார்ந்தது. நன்றி, வணக்கம்.